பார்த்தீங்களா, இதெல்லாம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன். ஸோ இப்போ இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பனி படர்ந்துருக்கு. போயிட்டா வாழ்க்கையில் முறையாக நேச்சுரல் ஸ்னோ பார்க்குறேன், அப்பார்ட் ஃப்ரம் கிளேஷியர். எவ்வளோ அழகாக அப்படியே மரங்கள் ஃபுல்லாக ஸ்னோவில் கவர் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஹலோ, என்னடா அவன் நடுராத்திரி எழுந்து எங்கேயோ போயிட்டு இருக்கானேன்னு பார்க்குறீங்களா? ஸோ மறுபடி ஒரு ட்ரெக் ஒன்று போகிறேன். பட் இது யூஷுவல் கேங்கு கிடையாது. ஏன்னா நம்மளோட யூஷுவல் கைடு வந்து தாய்லாந்து போயிட்டார். ஸோ அவர் வந்து வின்டர் ஆனால் தாய்லாந்து போயிட்டு அங்கே இந்த தண்ணிக்குள்ளே போவாங்கள்ல, ஸ்கூபா டைவிங், அந்த இன்ஸ்ட்ரக்டராக வந்து அங்கே ஒர்க் பண்ணுவார். ஸோ அதனால் அவர் கிடையாது. அதனால் இது வந்து ஒரு புது டீம். பார்ப்போம். நம்ம சிரியூ அப்படின்ற ஒரு மவுண்டெயினுக்கு இப்போ போய்கிட்டே இருக்கோம். பார்த்திங்களா, இதெல்லாம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன். கிறிஸ்மஸ் ஆனாவே இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எல்லா இடத்துலையும் மாதிரி லைட் போட்டுருவாங்க. என்னடா அவன் ஹைக்கு போகிறேன்ட்டு ஏதோ பாதையில் நடந்துக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஹைக்கு வந்து மலை மேலே ஏறுறோம். மலையில் தான் ஏறுறோம். பட் ஆனால் வந்து இந்த பாதை வழியாக தான் போகணும். நான் எதுக்கு இப்போ இதை காமிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பனி படர்ந்துருக்கு. போயிட்டா இதில் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கண்ணாடி போட்டுருக்கேன். கண்ணாடியில் வந்து ஃபாக் ஆயிடுது. ஸோ எதுவும் தெரிய மாட்டுது. பட் யா, உங்களுக்கு அந்த வெள்ளையாக தெரியுதா? அது எல்லாமே பண்ணி தான். ஸோ மேலே வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போனால் இன்னும் கொஞ்சம் நிறைய பனி இருக்கும். அங்கே போய் எடுக்கிறேன். பார்த்தீங்களா எங்கே வந்திருக்கோம்? இது இன்னும் ப்ராப்பர் வின்டர் கிடையாது. ஸோ அதனால தான் அங்கங்கே பேட்சாக இருக்குது. பட் ஆனால் இன்னும் மேலே போக இன்னும் நிறைய ஸ்னோ பார்க்கலாம். ஸோ இப்போது இது கொஞ்சம் ஐஸாக தான் இருக்குது, அந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸ் மாதிரி இல்லை. பட் வாழ்க்கையில் முறையாக நேச்சுரல் ஸ்னோ பார்க்குறேன், அப்பார்ட் ஃப்ரம் கிளேஷியர். அவ்வளோ குளிராலாம் ஒன்றும் இல்லை. நான் பயங்கரம் குளிருன்னு நினச்சேன். குளிராலாம் இல்லை. நான் உள்ள ஒரு தெர்மல், அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் அண்ட் டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் இது மேலே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெயின் ஜாக்கெட், அவ்வளோதான் போட்டிருக்கேன். ஸோ பெருசாக ஒன்றும் குளிர் தெரியல. இது இன்னும் ஏன் பீக் வின்டர் இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி போகிறது நல்லா தெரியும். ஸோ அதில் வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகலை. அதனால தான் சொல்கிறேன் இது இன்னும் பீக் வின்டர் இல்லை. அதே மாதிரி குளோபல் வார்மிங்கால் ரொமேனியாவில் சரி, யூரோப்பில் சரி, இந்த வின்டர் வந்து ரொம்ப சிவியராக இல்லை. இப்போலாம் ஃபர்ஸ்ட்லாம் வந்து -30 வரைக்கும் போகுமா சிட்டிலேயே. இப்போலாம் மைனஸில் போகிறதே பெரிய விஷயம் போல். ஃபோர்காஸ்ட் பார்க்குறேன், எல்லாமே வந்து 2, 3, 4 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இங்கே பயங்கரமாக பிளிஸார்ட் அடிச்சிருக்கும் போல், பனி புயல். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அப்படியே மரங்கள் ஃபுல்லாக ஸ்னோவில் கவர் ஆகிடுச்சு. நான் ரொமேனியாவில் இதை தான் எதிர்பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்களா, ஏதோ பறவை போயிருக்கு தெரியுதா? அது மாதிரி கரடியோட கால் தளமும் நிறைய பார்த்தோம். இங்கே கரடியும், இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கரடிங்கள் வந்து இந்த பனிக்காலத்தில் வந்து தூங்க போயிடும், ஹைபர்னேஷன் போயிடும். ஆனால் இங்கே வந்து வின்டர் வந்து ரொம்ப ஹார்ஷாக இல்லை அப்படின்றதுனால இப்போலாம் வந்து கரடிங்கள் வந்து தூங்கவே போக மாட்டேதுங்க.
பார்ப்போம். பருவநிலை மாற்றம் எல்லா விலங்குகளையும் அஃபெக்ட் பண்ணுது. ஒரே பனி மூட்டமாக இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா பனி படிஞ்சிருக்கு. தண்ணிலாம் வந்து உறைஞ்சி போயிருக்கு. ஆக்சுவலாக பரவாயில்ல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா அந்த ஜேபி மீச்சி, அந்த இடம்லாம் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்னோ கவர் ஆகிருக்கும். ஸோ அங்கே வந்து ஸ்கீயிங் பண்ணுறதுக்கெலாம் இடம் இருக்குது. ஸோ அது போகணும். ஜனவரியில் போவேன். ஜனவரி ஸ்டார்டிங், அப்படி இல்லைன்னா டிசம்பர் எண்டில் போகணும். பட் இப்போ வந்து நம்ம இங்கே பீக் ஒன்று இருக்குது, அப்படி இல்லைன்னா இங்கே இன்னொரு ஏரி ஒன்று இருக்குது. அது லேக்குல் வல்சூரி அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, ஈகிள் லேக் அப்படின்னு. ஸோ அங்கே போகலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைனா நாங்கள் இவ்வளோ ஸ்னோ இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஸோ எதிர்பார்க்கறதுனால சரி ஓகே சும்மா நடந்து விட்டு தானே போகிறோம், இது ஒன்றும் பெருசாக அசண்ட் கிடையாது, எலிவேஷன் கிடையாது அப்படின்னு பார்த்தா இங்கே ஸ்னோ அதிகமாக இருக்கா. ஸோ நடக்கிறதும் கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி வந்து வின்டர்ன்றதுனால சீக்கிரமாக இருட்டிடும். 5 மணிக்கெலாம் இருட்டிடும். ஸோ 5 மணிக்குள்ளே நம்ம கீழே போகணும். டிசெண்ட் கொஞ்சம் ஈஸி தான்றதுனாலும் நம்ம இங்கே ஒரு மணிக்கெலாம் கிளம்புனா தான் சீக்கிரமாக வந்து காருக்கிட்ட போக முடியும். ஸோ அதான் ஒரே பிரச்சனை. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ என்னாச்சுன்னா அந்த ஏரிக்கு போய்கிட்டு இருந்தோம். வல்சர் லேக்குல் வல்சூரி சம்திங். ஆனால் 12:30 மணி ஆயிடுச்சு. இன்னும் வந்து 4.5 மணி நேரம் தான் வந்து வெளிச்சம் இருக்கும், அதுக்கப்புறம் இருட்டாயிரும். ஸோ 4:30 மணிக்கெல்லாமே இங்கே இருட்டிடும் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இங்கே ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. ஸோ நான் 4:30 மணிக்கெலாம் இருட்டிடும். ஸோ மொத்தமே 4 மணி நேரம் தான் இருக்குது. அந்த லேக்குக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஸோ போயிட்டு வரதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆயிரும். அதுக்கப்புறம் கீழே இறங்குறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆயிரும். ஸோ அதனால் வந்து கீழே இறங்கும்போது டார்க் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் பனியாக வேறு இருக்கா. ஸோ அதனால் நம்ம லேக் போக தேவை அப்படின்ட்டு பாதியிலே திரும்பிட்டோம். பட் வந்ததுக்கு ஸ்னோ பார்த்தாச்சு, ஒரு வின்டர் ட்ரெக் பண்ணியாச்சு, அது போதும். எங்களாம் வந்து நிறைய நல்லாவே இருக்குது ஸ்னோ ஆக்சுவலாக இது மலைக்கு மேலே. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா ஆக்சுவலாக வந்து நான் இந்த வீடியோ வந்து முதல்ல போட போகிறேன். இன்னும் நான் நிறைய வீடியோ வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இப்போ தான் பார்சிலோனாவோட ட்ரிப்பே போட்டு இருக்கேன். பார்சிலோனா ட்ரிப் வந்து ஜூலையில் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ அதையே வந்து நான் இப்போ தான் டிசம்பரில் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்து இன்னும் 2-3 ட்ரெக் இருக்குது. இந்த மால்டோவேனோ ட்ரெக் ஒன்று இருக்குது, கிரீஸ் ஒலிம்பஸ் ட்ரெக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வேலை செர்புலின்னு ஒரு ட்ரெக் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் 2 ட்ரெக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரோம் போனேன், இட்டாலி, போன மாதத்துக்கு முன்ன மாதம் அக்டோபரில். ஸோ அந்த வீடியோலாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் போடுறதுக்கு இன்னும் மார்ச் ஆயிரும் போல். என்ன பிரச்சனைனா நான் ஒர்க்கும் பண்ணுறதுனால என்னால் இந்த வீடியோவெல்லாம் உட்காந்து எடிட் பண்ண முடியல. உட்காந்தா 2 மணி நேரம் ஆகுது வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு. ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் எடிட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் இன்னும் ஸ்லோவாக தான் போட முடியும். பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு கரடி போயிருக்கு, தெரியுதா? தேய்ச்சிக்கிட்டு வந்திருக்கு கீழே. ஐ திங்க் 2 கரடின்னு நினைக்கிறேன். தேய்ச்சிட்டு இது அப்படி போயிருக்கு. அவ்வளோதான், இறங்கி வந்தாச்சு. ஸோ என்ன தான் கடைசியில் லேக்குக்கும் போல் பீக்குக்கும் போல். ஏன்னா மேலே கிளைமேட் வந்து ரொம்ப சிவியராக இருக்கிறதுனால போக முடியல. பட் இந்த மேலே ஒரு சின்ன ஹைக். ஆக்சுவலாக வந்து இது ஒரு சின்ன ஹைக்கே கிடையாது. இது வந்து
கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் நடந்துருக்குறோம் நாங்கள் இப்போது. நடக்க போகிறோம். இது முடிக்கும் போது 16 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் ஈஸியான ஹைக் தான். பட் கிளைமேட் கொஞ்சம் ஒத்துழைக்காததுனால போக முடியல. அவ்வளோதான், இந்த விலாகை இதோட முடிச்ச வேண்டியதான். இது ஒரு சின்ன விலாக். பார்ப்போம் அடுத்த ஹைக் எல்லாம் வந்து ஸ்கீயிங் ஆர் ஸ்னோ போர்டிங் போவோம். பார்ப்போம். பாய்.